की அதாலத்துல பாப் ஸ்டார் டலேர் மெஹந்தி மேல உள்ள குற்றச்சாட்டு சட்ட விரோதமான முறையில மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்காரு. டலேர் அவர்களை இந்த குற்றச்சாட்டு என்னோடது இல்ல, பஞ்சாப் போலீஸோடது. அப்புறம் பஞ்சாப் போலீஸோட கேஸ் படி பக்ஷிஷ் சிங்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பட்டியாலா கிராமத்துக்கு பக்கத்துல உள்ளவர். அவரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு. நீங்க உங்க அண்ணன் கூட சேர்ந்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதா சொல்லி அவர்கிட்ட லட்சக்கணக்கான ரூபாயை வாங்கியிருக்கீங்கன்னு. இதை நானும் முதல் முறையா நியூஸ்ல பார்த்தப்போ அது பக்சே சிங்ன்றவர் என் மேல என்ன பழிய சுமத்தியிருக்காருன்னா, நான் 3 லட்ச ரூபா டலேர் மெஹந்திக்கு அவங்க அண்ணன் மூலியமா அவருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் எந்த இடம்னு முதல்ல நியூஸ்ல சொல்லலை. எப்போ நான் பஞ்சாபுக்கு போனேனோ அப்போ நான் அரெஸ்ட் ஆனேன். அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, கன்னோட் பிளேஸில் டலேர் மெஹந்திக்கு ஆஃபீஸ் இருக்கு, அங்கே அவரோட ஆஃபீஸில் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தேன்னு. 3 வருஷமா நான் கன்னோட் பிளேஸுக்கு போனதே இல்லை. அவங்க என் மேலே சுமத்தின பழி, நான் 3 வருஷமா அந்த பிளேஸுக்கு நான் போனதே இல்லை. ஆனால் நான் 3 வருஷமா அவங்க சொன்ன இடத்துக்கு நான் போனதே கிடையாது. ஆனா ஷம்ஷேர் சிங் உங்க அண்ணங்கிறது உண்மைதானே? ஆமாம், எங்கள் அண்ணன் தான், அது உண்மைதான். அப்ப இதுவும் உண்மைதானே? அவர் மேல அந்த பழி இருக்கிறதுனால தான் உங்களையும் இதுக்குள்ள இழுத்துருக்காங்கிறது. ஆமாம், அப்போ இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ ஒருத்தர் இதன் மூலியமா என் அண்ணனை சிக்க வச்சு என் பக்கம் வர்றதுக்கு ஒரு வழியை வகுத்திருக்காங்கன்னு தோணுது. இப்போ எனக்கு இப்படி தான் தோணுது. என்னால் இப்படி சொல்ல முடியாது. ஷம்ஷேர் சிங்க்கு இதில் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல இல்ல, முடியாது. உங்க அண்ணன் தான் ஷம்ஷேர் சிங். அவர் என் கூட 5 வருஷமா தபேலா வாசிக்கிட்டு இருந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டுருச்சு. அதனால அவரு நானும் அப்பயே பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் போன வருஷம் ஒரு கேஸ் வந்தப்போ நான் என்ன சொன்னேன்னா, 5 வருஷமா நாங்க வேலையும் செய்யல, பாத்துக்கவும் இல்லைன்னு. அவரு தனியா ஆபீஸ் வச்சிருக்காரு, அவர் என்ன வேலை செய்யறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க அவர் ஆபீஸ்க்கு போனதே கிடையாது? இல்ல, போல. அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. கண்டிப்பா. அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. சத்தியமா இல்ல. அப்ப பஞ்சாப் போலீஸ்க்கு உங்க மேல என்ன தனிப்பட்ட கோவம் உங்களை இதுல சிக்க வச்சிருக்காங்க? ஏன்னா ஷம்ஷேர் சிங்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்கிட்ட 1.5 கோடி கேட்ட மாதிரி அவர்கிட்ட இருந்து 1.5 லட்சம் கூட தேறி இருக்காது. அவர்கிட்ட 1500 ரூபா கூட இருக்காது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஆள்கிட்ட இருந்து எதுவும் கறக்க முடியல, டலேர் மெஹந்தியை தூக்குங்க, அவர்கிட்ட காசு கிடைக்கும்னு. அவரே உங்ககிட்ட இந்த விஷயத்த ஓப்பனா சொன்னாரா? அவரு ஆமா, பட்டியாலாவோட டிஎஸ்பி ராஜேந்திர பால் சிங் ஆனந்த், நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஷம்ஷேர் சிங்கை கர்னால்லேருந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த கிட்னாப்பர் யாருன்னு தெரிஞ்சுக்க சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்படியா, குருவி மாதிரி நாடு கடத்துறது. முதல் முறையா நான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட இருந்து தான் கேட்டேன். நாடு கடத்துறது, மக்களை வெளியூருக்கு அனுப்புறீங்க, நீங்க திருட்டுத்தனமா அனுப்புறீங்க, அது இதுன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்காவது தெரியுமான்னு. அவர் என்ன சொன்னார்னா, உங்க அண்ணன் இங்க ஸ்டேஷன்ல கைதி ஆயிருக்காரு, அப்புறம் இந்த விஷயத்த முடிக்கணும்னா ஒரு 1.5 கோடியை எடுத்துட்டு வாங்கன்னு. அப்புறம் இந்த விஷயம் இதோட முடிஞ்சிரும், இல்லைன்னா விடிஞ்சா மீடியாவுக்கு தெரிஞ்சிரும்னு. உண்மையை சொல்லணுன்னா நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு. அதுக்கப்புறம் காலையில் ப்ரெஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஷம்ஷேர் மெஹந்தி அரெஸ்ட் ஆயிட்டாரு, டலேர் மெஹந்தி தலைமறைவு ஆயிட்டாருன்னு. அந்த நேரத்தில் தலைமறைவு ஆயிட்டாருன்னு நியூஸ் வந்தப்போ அன்னைக்கு சாயங்காலம் நான் டெல்லியில் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தேன். என்கிட்ட இந்த மாதிரி பணம் கேட்டாங்கன்னு, என்ன டார்ச்சர் பண்ணி பணம் கேட்குறாங்கன்னு. மீடியா எனக்கு துணையா இருங்க, ஏன்னா மீடியா தான் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வர முடியும். மீடியா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலாக 1 மணி நேரம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, டலேர் மெஹந்தி போலீஸ் மேல ரிவர்ஸா பழிய சுமத்தி இருக்காருன்னு. அப்ப எனக்கு அவங்க மேல உள்ள நம்பிக்கையே போயிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன உண்மையை சொல்றது? எனக்கு அவங்க மேல உள்ள நம்பிக்கையே போயிருச்சு. போலீஸ் என்கிட்ட இவ்வளோ காசு கேட்கறாங்கன்னு எல்லா உண்மையை நான் போலீஸ்க்கு எதிராக மீடியாட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பஞ்சாப் ஸ்டேட் பூரா டலேர் மெஹந்தியை பின்துரத்துச்சு. ஒருவேளை நீங்க உண்மையானவரா இருந்திருந்தா, நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்னா, அதை நீங்க அப்படியே மீடியாவுக்கு எதிர்க்க தைரியமா நிக்காம போலீஸ் கிட்ட நீங்க ஏன் தப்பிச்சு ஓடுறீங்க? நான் மீடியால சொன்னப்போ மீடியால இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சார் உங்ககிட்ட ஆன்டிசிபேட்டட் பெயில் இருக்கான்னு. நான் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நீங்க எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு எதிராக வாரண்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்றாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு எந்த வாரண்ட்டும் வரல, குற்றம் செய்யாதப்போ வாரண்ட் எதுக்கு வரணும்? அப்பதான் நான் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்கள பத்தி இவ்வளோ ஓப்பனா சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க எப்படியாப்பட்ட இடத்துல இருந்தாலும், பஞ்சாபை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, சின்ன இடத்துல இருந்தாலும் சரி, போலீஸ் அவங்கள அடின்னு அடிச்சு தங்களோட வழி கொண்டு வந்துருவாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா,
இவங்க கையில மாட்டுறது ஒரு புண்ணியமும் இல்ல. இங்க இருந்து கிளம்பி இந்த விஷயம் சரியாகிற வரைக்கும், மொத்தமா கிளியர் ஆகிற வரைக்கும், மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும், மக்களுக்கு இது புரியாத வரைக்கும் அரெஸ்ட் ஆகுறதுல எந்த புண்ணியமும் இல்லைன்னு. டலேர் சார், உங்க ஆப்சன்ஸ்ல போலீஸ் உங்களை தேடிக்கிட்டு இருந்தப்போ ஆமா உங்களோட ஃபார்ம் ஹவுஸையும் ரெய்ட் பண்ணாங்க. ஆமா அப்ப போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்க செக்யூரிட்டி கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டாருன்னு. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அந்த கிளிப்பிங்க காட்டுங்க. அதுல அவங்க ஒரு பீரோ உடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுல இருந்து பாஸ்போர்ட் விழுந்தது, பேப்பர் விழுந்துட்டு இருந்தது. அந்த நியூஸை பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல நான் தினமும் அங்க இருக்கிற இடத்துல எந்த பொருளெல்லாம் அவங்க உடைச்சுக்கிட்டு இருக்காங்களோ நிறைய பொருட்கள் அங்க சேதமாச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனப்போ அங்க என்னோட பொருட்கள் எதுவுமே இல்ல. நான் போலீஸ் கிட்ட கேட்டப்போ, நீங்க வீடியோல காமிச்சீங்கல்ல பாஸ்போர்ட், பேப்பர், அது இதுன்னு விழுந்துட்டு இருந்தது இல்ல, எதுன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணோன்றாங்க. இது ஒரு பதிலா? அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 8 வருஷமா என்னோட ஆஃபீஸ் F55 லாடோ சார், என்னோடது ஒரே ஆஃபீஸ். நான் நியூஸ்ல பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். தலேர் மெஹந்தியோட ஈஸ்ட் ஆஃப் கிளாஸ் ஆஃபீஸை சீல் பண்ணிட்டோன்னு, தலேர் மெஹந்தியோட பாம்பே ஆஃபீஸை சீல் போட்டோன்னு, தலேர் மெஹந்தியோட கன்னோட் பிளேஸ்ல ஒரே ராத்திரியில எனக்கு 10-12 ஆஃபீஸ் எங்கிருந்து வந்ததுன்னு. இல்ல, நான் போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை கேட்டேன். அவங்க வாக்குப்படி ஒரு 50 டெல்லி அப்புறம் பஞ்சாப் போலீஸ் ரெய்ட் பண்ண போயிருந்தாங்க. அவங்க பாம்பே ஆஃபீஸ்லயும் ரெய்ட் பண்ணாங்க. அவங்க நீங்க சொன்ன கிரேட்டர் கைலாஷ் 13ஆம் நம்பர்லயும் ரெய்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க 1/2 டஜன் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செஞ்சதாகவும் சொன்னாங்க. போலீஸ் பாம்பேவை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஈஸ்ட் ஆஃப் கைலாஸ் அங்க உள்ள சாமியை கும்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நினைச்சிருப்பாங்க திலர் மெஹந்தியோட காரணம் கிடைச்சோன்னு இங்க பார்க்கணும் அங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஆபீஸ் லாடோ சார்ல இருந்தது. அந்த நாட்கள் கூட என்னோட ஆபீஸ் ஓப்பன்ல தான் இருந்தது. ஆபீஸ்ல ஒரு நாள் கூட போலீஸ் வந்து ரைட் பண்ணவே இல்ல. எஸ்பி பரஞ்சித் சிங் ஓம்ரா நங்கல் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னு என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸ்லலாம் டலேர் மெஹந்தி கூட ரவீனா டண்டன், கரிஷ்மா கபூர் இவங்கெல்லாமும் இன்வால்வ்ல தான் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்றது, இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சொல்லக்கூடாது, நான் அரெஸ்ட் ஆனப்போ அங்க ஒரு புது விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இங்க உட்காந்துட்டு பிளான் பண்ணுவோன்னு, எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண ரவீனா வந்து ஆடுவாங்கன்னு. அவங்கள ஒரு நாள் இங்க நாம கூப்பிடலாம், கரிஷ்மா கபூர் இந்த மாதிரி ஆளுங்க கூட்டு போங்களான்னு கேட்கலாம். இது எல்லாமே ஒரு ஒஸ்டான பேச்சு. எப்படிதான் இதை பேசுறாங்கன்னு தெரியல. நாங்க ஷோஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். 99ல ரவீனா டண்டன் கூட, கரிஷ்மா கபூர் கூட 5 வருஷமா எங்க ஷோ நடந்துகிட்டு இருந்தது. வழக்கமா டூருக்கு ஷாருக் கான் கூட்டு போவாரு, டிலேர் மெஹந்தி கூட்டு போவாரு. அந்த ஷோஸை வச்சு அவங்க இப்படி முடிவு பண்ணிட்டாங்க. இதுல ரவீனாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, கரிஷ்மாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஜூகி சாவ்லாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இன்வால்வ் ஆயிருந்தா இன்னைக்கு எதிரில் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களை இன்ட்ராகேட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது இது. இந்த துக்கத்தை, இந்த உண்மையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இதுக்கு முன்னாடி பெயில் எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து எனக்கு தேவையான பெயில் கிடைச்சது. அது ஆன்டிசிபேட்டட் பெயில். அதுக்காக இந்த வக்கீல்களுக்கு காசு கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நிறைய செலவாச்சு. எனக்கு டேட் கொடுத்த நேரத்தில் அங்கே போய் சேர்ந்தோம். கோர்ட் என்ன பட்டியாலா ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. பட்டியாலா ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே மீடியாவும் கவர் பண்ணாங்க. அங்கே போலீஸே 6 பஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க மக்கள் என்னோட வண்டியும் உடைச்சிட்டாங்க. முட்டை, செருப்பெல்லாம் வேற தூக்கி போட்டாங்க. நிறைய பொருட்களை தூக்கி போட்டாங்க. பாருங்க, பப்ளிக் உங்களை எவ்வளோ வெறுக்கிறாங்கன்னாங்க. அவங்க குடும்பத்துல எவ்வளவு துக்கமா இருக்காங்க. பாருங்க எவ்வளவு திலர் மெஹந்தி மக்கள் காசை சாப்பிட்டாருன்னு. அதுக்கப்புறம் போலீஸே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, டீ எல்லாம் கொடுத்து அவங்கள கவனிச்சாங்க. அத மீடியா கவரேஜ் பண்ணாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போய் சேர்ந்ததும் அவங்க என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை விட்டுட்டு என்ன கேட்டாங்கன்னா, ரவீனா டண்டன் இப்போதைக்கு எங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு, நேர்ல பார்க்க எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. நான் இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்டேன். கேஸுக்கு சம்பந்தமா எதை கேட்கணுமோ அதை கேளுங்கன்னு சொன்னேன். நீங்க எந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் கேளுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவங்க எதுவுமே கேட்கல. அப்புறம் இந்த பாட்டை பாடுங்க, ராரா ராரா நானா நாரே. அப்புறம் வேற பாட்டை பாட சொன்னாங்க. ஸோ நான் உட்காந்து பாட்டெல்லாம் நிறைய பாடி காட்டினேன். அப்புறம் நான் வருத்தப்பட்ட முதல் விஷயம், முதல்ல போனோன்னு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க உங்களை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க, உடம்புல ஏதாவது மார்க்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் நான் என் கையில இந்த அடையாளம் இருக்குன்னு, என் கண்ணில் இந்த அடையாளம் இருக்கு, அதை பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் HSO சார் உங்களோட டிமாண்ட் என்னன்னு சொன்னாரு. அவரு பேண்ட் அவருங்கன்னு சொன்னாரு.
அப்போ எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. சரி, இவங்க கவர்மெண்ட் ஆளுங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஆனா ஒருவேளை இவங்க யூனிஃபார்ம்ல இல்லைன்னா, அந்த போஸ்ட்ல இல்லைன்னா, திலேர் மெஹந்திக்கு எதிரா இந்த மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அவரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் பேண்ட் அவுக்க சொன்னாரு. நானும் ஓகேன்னு சொல்லி என்னோட பேண்ட் அவுத்தேன். அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இதையும் கேட்டேன், வேணும்னா ஜட்டியை கூட அவுக்குறேன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல, நீங்க பேண்ட்டை மட்டும் அவுக்குறீங்கன்னு. நான் பேண்ட் அவுத்து நின்னேன். அப்புறம் இல்ல, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு புரியுது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நடந்திருக்குன்னு. இவ்வளவு நேரம் கண்ட்ரோல்டா போச்சு. நான் என்னைக்கும் அழுததில்ல. இப்ப நான் இதனால தான் அழுதேன். நான் தனியாள் ஆயிட்டேன் இப்போ. நான் எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நான் நான் இப்போ இதுக்காக தான் அழுதேன். நான் தனியாள் ஆயிட்டேன். ஏன்னா மீடியா அப்புறம் நாட்டு தலைவர்கள் நான் கார்கிலுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கேன். குஜராத்தில் எர்த்குவேக் வந்தது. 16 வீடுகளை நான் கட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் டில்லிக்கு நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். வெறும் டில்லிக்கு மட்டும். எதுக்காக? நான் செலவு பண்ண காசு பப்ளிக்கிட்ட இருந்து தான் சம்பாரிச்சது. எங்க அப்பா அம்மாவோட, இது அவங்களோட சொத்து இல்ல, எங்க அம்மா அப்பாவோட சொத்து இல்ல. என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் பப்ளிக்கிட்ட இருந்து சம்பாரிச்சேன். பப்ளிக்கே திரும்பி கொடுக்கணும்னு தோணுச்சு. அவங்க காசை அவங்க கிட்டே திரும்பி கொடுக்கணும்னு. நான் இந்த மாதிரி யோசனையில தான் இருந்தேன். ஆனா நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டு பேக் அடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி இந்திரா காந்திக்கு கூட ஒரு தடவை நடந்திருக்குன்னாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. மீடியா கூட பேக் அடிச்சிட்டாங்க. தலைவர்கள் ஒரு சைடுக்கு போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்கெல்லாம் ஆடியன்ஸ், மக்கள், நேயர்கள், அவங்க மட்டும்தான். மீடியால இப்படி சொன்னதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்போ நான் டிவி நியூஸ் பார்த்ததும் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அங்கிருந்து ஒருத்தர் சொல்லுவாரு, பாருங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, குறைஞ்சது 7-8 வருஷம் டிலேர் மெஹந்தி உள்ள இருப்பாருன்னு. அவரை யாராலும் வெளியெடுக்க முடியாது. நாங்க இந்த கேஸ் எல்லாம் பார்த்தோன்னு சொல்றாங்க. நான் சிரிச்சேன். என்ன 7-8 வருஷம்? நான் என்ன தாவூதா? இல்ல, நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? நான் என்ன அவ்வளவு பெரிய டெரரிஸ்டா? எனக்கு ஒன்னும் புரியல. நான் அப்படி என்ன செஞ்சு, என் மேல இருக்கிறது வெறும் குற்றச்சாட்டு தான். 31 பேரை வெளியூருக்கு அனுப்ப சொன்னேன். நீங்க எல்லாரும் இதை யோசிங்க. நான் ஒருத்தங்களை வெளியூருக்கு அனுப்பணும்னா, அவங்களுக்கு விசா எடுக்கணும்னா, எனக்கு பட்டியாலா நகரம் மட்டும் தான் கிடைச்சதா என்ன? அங்கிருந்து 31 பேரை நான் வெளியூருக்கு அனுப்பணும்னு நினைச்சிருப்பனா என்ன? ஏன் ஜலந்தர்ல இருந்து இப்படி யாருமே சொல்லல? டில்லியில இருந்து யாருமே சொல்லல? ஏன் மும்பைல இருந்து யாருமே சொல்லல? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 31 பேரு, அதாவது போலீஸ் கிட்ட 31 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு. ஆமா, அந்த கம்ப்ளைண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அங்க போய் சேர்ந்ததும் அவங்க உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் இதை மட்டும்தான் சொன்னேன், 31 பேரு எனக்கு எதிரா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு. அது என்னன்னு காட்ட சொன்னேன். கடவுள் புண்ணியத்துல அமர்ஜித் சிங் ஹோம் இன்ஸ்பெக்டர் அதை காட்டினாரு. அரசாங்க பேப்பர்ல 31 கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அரசாங்க பேப்பர்ல டைப்ரைட்டிங் பண்ணி. கம்ப்ளைண்ட்னா வெவ்வேறு பேப்பர்ஸ்ல வரணும். ஒரே அரசாங்க பேப்பர், அதுவும் போலீஸோடது.
அதே டைப்ரைட்டர், ஒரே டைப்ரைட்டரை வச்சு 31 கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒருத்தங்க சொல்றாங்க, பஞ்சாப் போலீஸ்காரர் சொல்றாரு, திலேர் மெஹந்தி இப்படி சொல்றாரு, நீங்க அழகா இருக்கீங்க, இளமையா இருக்கீங்க, எதுக்கு பஞ்சாப் போலீஸ்ல இருக்கீங்க, நான் உங்களை அமெரிக்கா போலீஸ்ல சேர்த்து விடுறேன்னு. இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுதா? ஒருவேளை இதெல்லாம் கிளியரா இருந்தா எதுக்கு விஷயம் மீடியாக்கு போல? இந்த எஃப்ஐஆர்ல இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஓபன் ஆச்சா? அதுல ஒருத்தர் 12 லட்சம் வாங்கினேன்னு சொன்னாரு, இன்னொருத்தர் 10 லட்சம்னு சொல்றாரு. எங்க வாங்கின? அவங்க வெறும் 2 இடம் தான் சொல்றாங்க. ஒன்னு துக்னி வாரன், குருத்வாராக்கு எதிரா திலேர் மெஹந்தி வந்தாரு, வண்டியில வந்து உக்காந்தாரு, அப்புறம் நாங்க 12 லட்சம் கொடுத்தோம்னு சொல்றாங்க. அவர் வெளியூர் கான்ஃபரன்ஸ் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பட்டியாலா யூனிவர்சிட்டிக்கு எதிரில் என்னோட பட்டியாலா, இந்த 2 இடங்கள் தான் சொன்னாங்க. இங்கே திலேர் மெஹந்தி வந்து காசு வாங்கிட்டு போயிருவாருன்னு சொன்னாங்க. ஒரே நகரத்தை நான் எதுக்கு சூஸ் பண்ணணும்? அது என்னோட இடமும் இல்ல, அதை நான் ஏன் சூஸ் பண்ணணும்? ஒருவேளை நான் தப்பு செஞ்சிருந்தா எப்படி நான் இப்படி தைரியமா சுத்த முடியும்? ஏன்னா இதெல்லாம் இங்கே எல்லாமே தப்பான விஷயம். நான் இப்போ வருத்தப்பட்டு இந்த இடத்துல உங்க முன்னாடி ஏன் அழுதன்னா, இவங்க நம்ம மக்கள்ன்றால தான். இல்லைனா நான் கேமராக்கு எதிரில், மீடியாக்கு எதிரில் என்னைக்குமே அழுததில்ல. ஏன்னா எனக்கு தெரியும் உண்மை என்னைக்காவது வெளியே வரும்னு. நீங்க அமெரிக்கன் எம்பசி போனீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அமெரிக்கன் இல்ல கெனடியன் எம்பசி, அங்க நீங்க என்ன செஞ்சாலும் அந்த ப்ரூஃப் அவங்க கிட்ட தான் இருக்கும். எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே அங்க ஒரே சட்டம் தான். எப்பப்ப யார் போனாங்க, நான் 95ல இருந்து நான் இது வரைக்கும் ஃபுல் ப்ரூஃபை காமிச்சிருக்கேன். இவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நாங்க 12 பேர் தான் போவோம், 12 பேர் தான் திரும்பி வருவோம். அதை தவிர 13வது ஆள் அங்க இருந்தா நான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. அதனால தான் நான் தைரியமா சொன்னேன், கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியே வரும். கடவுள் என் பக்கம் இருக்காரு. அதே மாதிரி உண்மை வெளியே வந்துச்சு. குருநானக் மகாராஜ், கடவுளோட அருள் இருந்தது எனக்கு. எல்லா வழியும் அழிஞ்சிருச்சு, ஆனா கடவுள் மேல உள்ள எனக்கான நம்பிக்கை என்னைக்குமே அழியல. அப்புறம் நான் வெற்றியும் அடைஞ்சேன். அதுக்கப்புறமா டிஜிபி பஞ்சாப் சித்திகிக்கு, நீங்க டைம் மேகசின் படிங்க, அதுல ஒரு சின்ன வேடை சொல்லி வெளியே வந்துட்டாரு. எங்க சைடுல இதனால தான் தப்பு நடந்தது. திலேர் மெஹந்தி அப்புறம் ஷம்ஷேத் மெஹந்தியோட முகஜாட ஒரே மாதிரி இருக்கு, அதனால தான் தப்பு நடந்ததுன்னு நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. ஆனா இதை பார்க்கலன்னு, அதாவது ஒரு ஆள் வானத்துல உச்சியில இருந்தவரை நீங்க கீழே விழ வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு டார்ச்சர்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க திலேர் மெஹந்தி கதை முடிஞ்சுன்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது. இங்க இவ்வளோ கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் வேற யாராவது இருந்தா இறந்திருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஷாரா ராரா ஹிட் ஆல்பத்தை கொடுத்தேன். என்னோட நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது, அப்புறம் மக்கள் என்னோட ரசிகர்கள் மேல நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நான் எவ்வளவு உயர்ந்திருக்கேன்னா, அதை விட முன்னேறி போவேன் கண்டிப்பா. இல்ல சார், இப்போ போலீஸ் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, பஞ்சாப் போலீஸ், அதாவது யார் உங்க மேல கேஸ் போட்டாங்களோ அதே போலீஸ் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, நாங்க கேஸை திரும்ப வாங்கிக்கிறோம். பாருங்க, இப்ப கூட நான் இதை ஷேர் பண்ண விரும்புறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தடவை போலீஸ் இன்ஷீட் கொடுத்துட்டாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு. போலீஸ் ஏதாவது இருந்தா தானே பண்ண முடியும். மறுபடியும் பழைய டீம் எந்த டீமா இருந்தாலும், எந்த டீம் என்கிட்ட பணம் கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லாதப்போ என்ன பண்ண முடியும்னா, ஒரு நாள் ரகசியம் வெளியே வரும், திலேர் மெஹந்தி தப்பு பண்ணாருன்னு. இங்க என்ன ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும்? எல்லாருமே பயந்து ஒதுங்கிட்டாங்க. இங்க புது ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்து கிளீன் ஸ்லேட் கொடுத்தாங்க. அப்போ கோர்ட் மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க. மறுபடியும் கிளீன் சீட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க போலீஸ்க்கு எதிராக கேஸ் போடணும்னு தோணல? நான் கேஸ் போட்டு என்ன பண்ணுவேன்? ஏன்னா மறுபடியும் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் வேற ஏதாவது பொய் கேஸ் என் மேல போடுவாங்க, இன்னொரு கேஸ் என் மேல போடுவாங்க. அதனால நான் இந்த சாக்கடைய கிளற விரும்பல. அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும், நான் என்னோட வேலையை பாக்குறேன். மீடியா மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? இல்ல, மீடியா மேல கோவமா இல்ல. ஆனா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். 31 டிசம்பர் மாசம் எனக்கு சொல்றாங்க, சார் கவலைப்படாதீங்க, அங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம், ஒரு 14-15 நாள் இருக்க வேண்டியது இருக்கும். அங்க உங்களுக்காக ஜெயில பெயிண்ட்லாம் பண்ணிட்டோம், டிவியும் வச்சிருக்கோம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, என்ன நீங்க ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க என் கூட என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மீடியாக்காரங்க சொன்னாங்க, சார் அங்க நல்லா இருக்கும், நிறைய கேமராஸ் இருக்கும், நீங்க வேணா பாருங்க, கவரேஜ் நல்லா இருக்கும். அப்போ நான் இது நல்ல செய்தியான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான்
எதுக்கு ஆச்சரியப்பட்டு வருத்தப்பட்டேன்னா, மீடியா மேல உள்ள நம்பிக்கை உடைஞ்சதுன்னா, எனக்கு கிளீன் ஷீட் கிடைச்சதுக்கு அப்புறம் 31 டிசம்பர் அன்னைக்கு 2 மணி வரைக்கும் மீடியா நான் 4 மாசமா ஒரு வழி பண்ணிருச்சு. ராத்திரியும் பகலும் காட்டி காட்டி எனக்கு கிளீன் ஷீட் கிடைச்சதுக்கு அப்புறம் வெக்கங்கட்டவங்க மாதிரி சின்னதா கீழே எழுதுனாங்க, திலேர் மெஹந்திக்கு கிளீன் ஷீட் கிடைச்சதுன்னு. இதை விட அசிங்கம் என்ன இருக்கு சொல்லுங்க? நீங்க ராத்திரியும் பகலும் இவ்வளவு பேசிருக்கீங்க, அப்ப இதையும் ஒத்துக்கணும்ல, தப்பு எங்களோடதுன்னு, இது முழுக்க முழுக்க எங்களுதுன்னு. திலேர் மெஹந்திக்கு கிளீன் சீட் கிடைச்சது, எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு. ஆனா அவங்க அப்படி செய்யல. என் கூட என்ன விரோதம்னு தெரியல. மீடியாக்கு ஏதோ பெரிய தோல்வி கிடைச்சதுன்னா எதையோ இழந்தது மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. கடவுள் என் கூட இருக்காரு. நான் மறுபடியும் என் இடத்துக்கு வந்தேன். நான் உங்களுக்கு இதை மட்டும் சொல்ல விரும்புறேன், அந்த நேரத்துல இந்தியா டிவி இல்ல, இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு.